ஆபரேஷன் சிந்தூர் குறித்து மக்களவையில் விவாதம். இந்தியாவிற்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை என நடுவண் அமைச்சர் ராஜ்நாத் சிங் விளக்கம். மாத்தூர் குப்பை எரி உலை திட்டத்தை கைவிடக் கோரி அன்புமணி ஆர்ப்பாட்டம். வடசென்னை மக்களை கொலை செய்ய தமிழக அரசு திட்டமிடுவதாக சாடல். கர்நாடக அணைகளில் உபரி நீர் திறப்பால் ஒகேனக்கல் காவிரியில் வெள்ளப்பெருக்கு. மேட்டூர் அணையிலிருந்து 1 லட்சம் கன அடி நீர் வெளியேற்றம். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் அருகே பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட 3 பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொலை. சிவகங்கை அருகே தொன்னலி வயலில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் போதிய மீன்கள் கிடைக்காததால் பங்கேற்றவர்கள் ஏமாற்றம். பணப்பலன்களை வழங்காத ஆவின் நிர்வாகம் மற்றும் தமிழக அரசை கண்டித்து திருச்சியில் ஓய்வூதியர்கள் ஆர்ப்பாட்டம். வேலூர் சரக காவல்துறை துணைத் தலைவராக தர்மராஜன் பொறுப்பேற்பு. குற்றங்கள் தடுக்கப்படும் என உறுதி. உதகை வண்டிசோலை பகுதியில் நடமாடி வரும் கரடியை கூண்டு வைத்து பிடிக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை. பெரம்பலூர் மாவட்டம் செங்கனம் மகா மாரியம்மன் கோவில் தேரோட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. ஜார்ஜியாவில் நடைபெற்ற மகளிர் சதுரங்க உலகக் கோப்பையில் வாகையர் பட்டம் வென்றார் இந்திய வீராங்கனை திவ்யா தேஷ்முக்.